Hi students, நம்ம வந்துட்டு யூனிட் நம்பர் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ ஏஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு சோஷியல் ரிஃபார்மர்ஸ், ரோல் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் 4 பேர் பார்த்தோம். யார் யார் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் செகண்ட் ரிஃபார்மர் பார்த்தோம். தேர்ட் யார் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கந்துக்குரி வீரசலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம். ஃபோர்த் வந்துட்டு எம்ஜி ராணே அண்ட் பிஎம் மலபாரி வந்துட்டு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெஃபார்மர்ஸ் கோபாலகிருஷ்ண கோகலே பார்க்க போறோம். இவிஆர் அதாவது பெரியாரை பத்தி பார்க்குறோம். அதே மாதிரி உமன் ரெஃபார்மர்ஸ்லாம் யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரீடம் மூமெண்ட்ல உமனோட பங்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ரெஃபார்ம் மூமெண்ட்டோட இம்பேக்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் இந்தியாவில் உமனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. In 1905, Gopalakrishna Gokhale started the Servants of India Society, which took up such social reform measures as primary education, female education and depressed classes upliftment. ஸோ 1905ல இந்த கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறத வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு இந்த ஃபீமேல் எஜுகேஷனுக்காகவும் ப்ரைமரி எஜுகேஷன், அதாவது ப்ரைமரி எஜுகேஷன் 1 to 5th வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த எஜுகேஷன் கிடைக்கணும். அதே மாதிரி டெப்ரெஸ்டு கிளாஸஸ், தாழ்த்தப்பட்டவர் வந்துட்டு அவங்களோட பொசிஷனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரணும், அவங்க வந்துட்டு அப்லிஃப்ட்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறையாவே வந்துட்டு ஃபைட் பண்ணுறாரு. The spread of female education further led to the participation of women in the freedom struggle. ஸோ ஃபீமேல் எஜுகேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக அது எதுக்கு போய் நின்றுச்சுன்னு என்ன லீட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீமேல் எஜுகேஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட் பாருங்க பெரியார், இவிஆர். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரியார். ஹி வாஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருந்த ரெஃபார்மர்ஸ்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் நோட்டபிள் பர்சன் சொல்லலாம். அவரை பற்றி தான் பார்க்குறோம். பெரியார் இவிஆர் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சோஷியல் ரெஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருந்த சோஷியல் ரெஃபார்மர்ஸ்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். He advocated women education, widow remarriage and intercaste marriages and opposed child marriage. ஸோ அவர் என்ன அட்வொகேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உமன் எஜுகேஷன், ஸோ உமன்ஸ் எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. விடோ ரீமேரேஜை வந்துட்டு அவர் அட்வொகேட் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்டர்கேஸ்ட் மேரேஜஸ், அதாவது வந்துட்டு ஒரே கேஸ்டில் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்லாம் இல்லை, வெவ்வேறு கேஸ்ட் மாதிரியும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் அட்வொகேட் பண்ணார். எதை வந்துட்டு அவர் அப்போஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் அப்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இவிஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு மென் ரெஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட் உமன் ரெஃபார்மர்ஸ்லாம் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரோல் ஆஃப் உமன் ரெஃபார்மர்ஸ் இன் திஸ். ஃபர்ஸ்ட் உமன் ரெஃபார்மர்ஸ் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் லைக் பிரம்ம சமாஜ் 1828, பிரார்த்தன சமாஜ் 1867 and Arya Samaj 1875 were led by male reformers who set the limit of the freedom and development of women. ஸோ நிறைய ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் என்னென்ன பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், ஆரிய சமாஜ், இது எல்லாத்தையுமே லீட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல் ரெஃபார்மர்ஸ் தான். அவங்க வந்துட்டு ஒரு லிமிட், ஃப்ரீடம் அண்ட் இந்தியாவோட உமனோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டை வந்துட்டு செட் பண்ணாங்க. உமன் ரெஃபார்மர்ஸ் லைக் பண்டித ரமாபாய், ருக்மாபாய் அண்ட் தாராபாய் சிந்தே tried to extend further. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு லிமிட் வரைக்கும் உமன்ஸுக்குங்கிறத வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் லிமிட் அண்ட் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு லிமிட் வச்சாங்க. ஆனால் இந்த உமன் ரெஃபார்மர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய், ருக்மாபாய், அதே மாதிரி தாராபாய், இவங்க எல்லாருமே அதை ஃபர்தராக வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதிகப்படுத்தினாங்க. In 1889, பண்டித் ரமாபாய் opened Sharada Sadan, home of learning for the Hindu widows in Bombay. ஸோ 1889ல பார்த்தீங்கன்னா பண்டித் ராமாபாய் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சாரதா சடன் அப்படிங்கிற சாரதா சடனா ஹோம் ஆஃப் லேர்னிங், அதாவது வந்துட்டு ஒரு ஸ்கூல் காலேஜ் மாதிரி, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க பாம்பேல. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து விடோஸுக்காக வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க.
It was later shifted to Pune. So later வந்துட்டு அந்த சாரதா சதன் அப்படிங்கறத வந்துட்டு பூனேக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. Her greatest legacy was her effort, the first in India to educate widows. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு கிரேட்டஸ்ட் லெகசி அவங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடோஸை வந்துட்டு எஜுகேட் பண்ணணும். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் விடோஸ் வந்துட்டு எஜுகேட் ஆகணும், விடோஸ்க்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ அதான் சொல்கிறாங்க, her greatest legacy was her effort, the first in India to educate widows. அது வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு உமன் எஜுகேஷனை தான் சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா விடோஸ்க்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷன், அவங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. Theosophical Society was established at Chennai and Dr. Annie Besant, who came from Europe and joined it. It also developed general social reform program. ஸோ தியோசபிக்கல் சொசைட்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சென்னை. அதே மாதிரி டாக்டர் அன்னி பெசன்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஷி கேம் ஃப்ரம் யூரோப். ஸோ யூரோப்லேருந்து அவங்க வந்து அந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன டெவலப் பண்ணாங்கன்னா ஜென்ரல் சோஷியல் ரெஃபார்ம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வாஸ் another reformer who was very much influenced by the ideas of Periyar. ஸோ டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு சோஷியல் ரெஃபார்மர் தான். அவங்க எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட ஐடியாஸை வச்சு அவங்க வந்துட்டு அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. She showed great interest in implementing widow remarriage and women education. ஸோ அவங்க எதுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ ரீமேரேஜுக்கும் உமன் எஜுகேஷனுக்கும் வந்துட்டு அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. Among மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் raised her voice against தேவதாசி system along with டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ வந்துட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படிங்கிறவங்க வந்து she is also a reformer, சோஷியல் ரெஃபார்மர். அவங்களோட வாய்ஸை எதுக்கு எகெயின்ஸ்டாக ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவதாசி சிஸ்டம், அதாவது வந்துட்டு முத்துலட்சுமி அம்மையார் கூட சேர்ந்து இவங்களும் வந்துட்டு தேவதாசி சிஸ்டத்துக்கு எகெயின்ஸ்டாக வாய்ஸை வந்துட்டு ரைஸ் பண்ணுறாங்க. In her memory, the government of Tamil Nadu has instituted the மூவலூர் ராமாமிர்த அம்மாள் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், a social welfare scheme to provide financial assistance to the poor woman as poverty was the root cause for all these evils. ஸோ அவங்கள வந்துட்டு நினைவில் வச்சுட்டு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்த அம்மாள் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அதாவது வந்துட்டு புவர் உமன், அதாவது பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய உமன்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த ஸ்கீமை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. Thus, women reformers also contributed a lot for winning their own rights. ஸோ அதிலிருந்து உமன் ரெஃபார்மர்ஸும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்களோட ஓன் ரைட்ஸை அவங்க வாங்கணும் அப்படிங்கறக்காக நிறையாவே அவங்க வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. Leading women realized the need of forming their own association in order to safeguard their interests. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லா உமன்ஸும் வந்துட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட ஓன் ரைட்ஸை வந்துட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு நிறையா அசோசியேஷன்ஸை வந்துட்டு கொண்டு வந்தாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. As a result, 3 major national women's organization, Women's and India Association, National Council of Women in India and All India Women's Conference was founded. ஸோ அதோட ரிசல்ட்டாக 3 நேஷனல் உமன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உமன் இந்தியா அசோசியேஷன், செகண்ட் ஒன் இஸ் நேஷனல் கவுன்சில் ஆஃப் உமன் இன் இந்தியா அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆல் இண்டியா உமன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த 3 அசோசியேஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரோல் ஆஃப் உமன் ரெஃபார்மர்ஸ். ஸோ இது வரைக்கும் ரெஃபார்மர்ஸோட ரோல் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம், செகண்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பார்த்தோம், தேர்ட் ஒன் வந்துட்டு கந்துகுரி வீரசலிங்கம் பார்த்தோம், ஃபோர்த் ஒன் எம்ஜி ராடே அண்ட் பிஎம் மலபாரி பார்த்தோம், ஃபிஃப்த்து கோபாலகிருஷ்ண கோகலே, சிக்ஸ்த்து பெரியார் பார்த்து, லாஸ்ட்டாக வந்துட்டு உமன் ரெஃபார்மர்ஸில் ராமாபாய், ருக்மாபாய், தாராபாய் பார்த்தோம். அதே மாதிரி டாக்டர் எஸ் தர்மாம்பாள் பார்த்தோம்,
மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க உமன் இன் ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ ஃப்ரீடம் மூமெண்ட்ல உமனோட ஒரு இது என்ன? In the earlier anti-colonial struggle, women played a major roles in various capacities. So earlier அதாவது முன்னாடியே இந்த colonial rule வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ஸ்ட்ரகிள்ல வந்துட்டு உமனோட ரோல் வந்துட்டு ரொம்ப வேரியஸ் கெப்பாசிட்டி ரோல்ஸாக வந்துட்டு இருந்தது. வேலுநாச்சியார் ஆஃப் சிவகங்கா fought violently against the British and restored her rule in Sivaganga. So வேலுநாச்சியார், சிவகங்கை வேலுநாச்சியார் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். She was a brave woman, fought violently against British. பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஃபவுட் பண்ண வைலண்டா ஃபைட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலுநாச்சியார். ஸோ ஃபைட் பண்ணி அவங்களோட ரூல் சிவகங்கையில் எகெயின் வந்துட்டு அவங்களோட ரூலுக்கே வந்துட்டு அவங்களோட சீட்லேயே வந்துட்டு அவங்க உட்கார்ந்தாங்க. Begum Hazarat Mahal, Rani Lakshmibai of Jhansi led an armed revolt of 1857 against the British. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ராணி லக்ஷ்மிபாய் and Begum Hazarat Mahal. She both were brave women. So they fought against British அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே பிரேவாக வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. In the freedom struggle, thousands of women came out of their homes, boycotted foreign goods, marched in processions, defied laws, received lathi charges and courted jails. ஸோ வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் thousands of women's வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையும் பாய்காட் பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. நிறைய மார்ச்சஸ்லாம் வந்துட்டு வராங்க. ஸோ நிறைய லத்தி சார்ஜ் எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் அதே மாதிரி ஜெயிலுக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. Their participation in the struggle added a new dimension of mass character. ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஸ்ட்ரகிளில் நம்மளோட இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு ஒரு நியூ டைமென்ஷன், ஒரு மாஸ் கேரக்டருக்கு ஒரு நியூ டைமென்ஷன் வந்துட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு உமன் இன் ஃப்ரீடம் மூமெண்ட். ஃப்ரீடம் மூமெண்ட்டில் உமனோட ரோல். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் ரெஃபார்ம் மூமெண்ட். ஸோ இத்தனை ரெஃபார்ம் மூமெண்ட் நடந்தது, இதோட இம்பேக்ட் என்ன, விளைவுகள் என்னென்ன அப்படின்னு. Significant advances were made in the field of emancipation of women. நிறைய அட்வான்சஸ், அதாவது வந்துட்டு உமனோட அந்த எமான்சிபேஷன் அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டோட ஃபீல்டில் வந்துட்டு நிறைய அட்வான்சஸ் வந்துட்டு நடந்தது. It created of national awakening among the masses. ஸோ நிறைய நேஷனல் அவேக்கனிங் வந்து நடந்தது. மாசஸ் அதாவது வந்துட்டு பாப்புலேஷனில் நிறைய நேஷனல் அவேக்கனிங் வந்துட்டு இது கிரியேட் பண்ணுச்சு. It created the feeling of sacrifice, service and rationalism. ஸோ வந்துட்டு sacrifice, service and rationalism இந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு இது கிரியேட் பண்ணுது. The practice of sati and infanticide were made illegal. ஸோ சத்தி அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வந்துட்டு ஒரு இல்லீகலான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்தது. இட் பர்மிட்டட் விடோ ரீமேரேஜ். ஸோ விடோஸ் வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இது பெர்மிட் பண்ணுச்சுங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட் ஆஃப் ரெஃபார்ம் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் significant advances were made in the field of emancipation of women. Second one is it created of national awakening among the masses. Third one, it created the feeling of sacrifice, service and rationalism. Fourth one, the practice of sati and infanticide were made illegal and it also permitted the widow remarriage. Next last இந்த சாப்டரோட எண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன் இன் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட இண்டிபெண்ட் இந்தியாவில் உமனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. Women in India now participate in all activities such as education, politics, medical, culture, service sectors, science and technology. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உமன்ஸ் வந்துட்டு எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் ஆகட்டும், பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லாட்டி சயின்ஸு, டெக்னாலஜி, எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் உமன்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. The Constitution of India guarantees equal opportunity and equal pay for equal work. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன கேரண்டி பண்ணியிருக்கு, எந்த ஆர்டிக்கல் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா
ஆர்டிகல் 14 படி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன கேரண்டி பண்ணுதுன்னா எல்லாத்துக்குமே அது மேலா ஃபீமேலான இல்லை எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க பண்ணக்கூடிய வேலைக்கு வந்துட்டு ஈக்குவல் பே அதாவது ஈக்குவல் வேஜஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கு. The national policy for empowerment for women was passed under the National Policy on Education. So national policy for empowerment of women அப்படிங்கிற அந்த பாலிசி வந்துட்டு பாஸ் பண்றாங்க. எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 படி நியூ ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு கால்ட் மஹிளா சமக்கியா. Its main focus was on empower women. ஸோ நிறைய நியூ ப்ரோக்ராம் வருது லான்ச் பண்ணுறாங்க. அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா மஹிளா சமக்கியா அப்படிங்கிறது. அதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸை வந்துட்டு எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது. Reservation of 33% to women eviscerated an improvement in socio-political status of women. The National Commission for Women was set up January 1992. Its main function is to review women-related legislation and intervene in specific individual complaints of atrocity and denial of rights. ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிற அந்த கமிஷனை வந்துட்டு ஜான்வரி 1992 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரிலேட்டடான லெஜிஸ்லேஷன் ஏதாச்சும் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ரிலேட்டடான கேசஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதையெல்லாம் பார்த்து அதில் இன்டர்ஃபியர் ஆகி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறதா வந்துட்டு இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the following legislations have enhanced the status of women in matters of marriage, adoption and inheritance. ஸோ இது வந்துட்டு லெஜிஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த லெஜிஸ்லேஷன்ஸ் படி என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெங்கால் ரெகுலேஷன் female infanticide was declared illegal. So 1804. Next regulation of 17/18/29 practice of sati was declared illegal. ஸோ அந்த மாதிரி லெஜிஸ்லேஷன்ஸ் என்னென்ன லா அதில் என்ன ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி பார்த்தோம், பெரியார் பற்றி பார்த்தோம், உமன் ரெஃபார்மர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் உமனோட பார்ட்டிசிபேஷன் பார்த்தோம். அதே மாதிரி ரெஃபார்ம் மூமெண்ட்டோட இம்பேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் இந்தியாவில் உமனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.